வணக்கம். இப்போ நம்ம ஜெர்மனியில் இருக்கோம். ஜெர்மனியில் சூரியன் உதிக்கிறத பார்க்குறோம். நேற்று கடலில் சூரியன் மறைகிறத பார்த்தோம் நைட்டு. நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம், அதனால் வீடியோ எடுக்க முடியல. மூர்த்தியன் எடுத்திருக்காரு, அதை எடுத்து பதிவு போடுவோம். சே 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 என்ன ஒரு அற்புதமாக இருக்கு. சூப்பர். சூப்பர் சூப்பர். இப்போ இது எந்த பக்கம்? அது இதுதான் கிழக்கா? இதுதான் கிழக்கு. நம்ம எங்கிட்ட வந்திருக்கோம், மேற்குலேருந்து எங்கிட்ட வந்திருக்கோம்னு தெரியலையே. தெற்கு நோக்கி போயிட்டு இருக்கோமா? கரெக்டு கரெக்டு. எப்படி ஜூம் பண்ணி இந்த வீடியோ ஆன் பண்ணுங்க. ஓ இந்த வீடியோ கருப்பு புள்ளியில் சிவப்பு புள்ளியில் வரும் நமக்கு. அதை ஜூம் பண்ணி எப்படி? அப்படியா? போயிடுச்சு மறைஞ்சு. சூரியன் இப்போ ஜெர்மனியில் உதிச்சுக்கிட்டு இருக்கு. காலையில் இப்போ மணி 5:15. ஆமாம், அற்புதமான காட்சி. காலையில் 5:15 சூரியன் இப்போ ஜெர்மனியில் உதிக்குது. இந்த வீடியோ தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம கன்னியாகுமரியில் போய் ஓடி ஓடி பார்ப்போம். இந்த சீனை மேகமூட்டத்தால் தெரியவே தெரியாது. கன்னியாகுமரியில் தெரியும், நான் இது வரைக்கும் போய் பார்த்ததே இல்லை கன்னியாகுமரியில். இந்த மாதிரி அங்கே ஓடி ஓடி போய் பார்ப்போம். பட் ஆனால் மேகமூட்டத்தில் தெரியவே தெரியாது. இங்கே சும்மா அசால்ட்டாக தெரியுது. ஆனால் நெதர்லாந்து இதில் சாரி நார்வேல மேகமூட்டம் கொஞ்சம் கூட களையவே இல்லை. இருந்த 15 நாளும் ஃபுல்லாக மேகமூட்டமாகவே இருந்துச்சு. அதனால் நட்சத்திரத்தையே பார்க்கவே இல்லைங்க. ஒன்றும் கூட ஃபுல்லாக சூரியனே பார்க்கல. அப்புறம் எங்கே நட்சத்திரம்? ஆனால் இருட்டவும் இல்லை. இருந்த 15 நாள் இருட்டை தொலைத்து விட்டோம். இன்னைக்கு தான் இருட்டி இருக்குப்பா. இன்னைக்கு தான் இருட்டி தூங்கணும். கொஞ்சம் நல்லா இருட்டில் வந்துருச்சு. சூரிய பகவான் மேலே வந்துட்டார். அப்படியே விண்மில்லு, அப்புறம் சின்ன ஃபோர்ட் ஒன்று இருக்குது. அதாவது இங்கே நிறைய விண்மில்லு, ஏகப்பட்ட விண்மில் இருக்குது. கடலுக்குள்ளே போட்டிருக்காங்க. இப்படி தான் போட்டிருக்காங்களோ தெரியல. அவ்வளவு நடுக்கடலில் போட்டிருக்காங்க. அதே போல் ஃபுல்லாக சின்ன ஹார்பர், அதையும் பார்த்துருங்க. வந்துச்சு இப்போ. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இது சின்ன ஹார்பரை போட்டிருக்காங்க. சரக்கு ஏற்றி இறக்குறது, வேற ஒன்றும் இல்லை. அது வேறு வீடியோவில் எடுப்போம். ஆனால் 4 நிமிஷம் ஆயிடுச்சு. चेंज करना पड़ेगा माप में। आपको तो आता है ना, इसलिए हम लोग हम किधर भी खाएगा नहीं खाएगा, ऐसा ऐसा जाएगा ना, इसलिए बहुत बड़ा रूम ऐसा ऐसा नहीं है। रूम हम लोग इंडिया में कैसे ऐसा सेम रूम था, ऐसा रहता है। अभी किधर रुके हो? अभी इंटरलाकिन में। किधर? इंटरलाकिन में किधर रुके हो? इंटरलैक में या समझ में नहीं। इंटरलाकिन में किधर रुके? होटल कौन सा? इंटरलैक में नहीं है, हम लोग ज्यूरिख में। ज्यूरिख में यहाँ पे भी कल रात को किधर? कल रात को ज्यूरिख में जाएगा, पूरा घूम के ज्यूरिख में जाएगा। एयरपोर्ट के साथ में रूम है। ट्रेन है ना, ट्रेन पास लिया ना, किधर भी जा सकता है, जाएगा ना किधर भी। पूरा घूमेगा 10 बजे। ट्रेन भी है, कितने बजे बंद होगा?
1 बजे तक 1 बजे तक ट्रेन घूमेगा। प्लानिंग नहीं कर सकते किधर टूर बनाएगा ऐसा, इसलिए थोड़ा बंद करके रखा। अच्छा बताओ ये सही है यार। ஆமாம் ஆமாம் தனியாக தான் அவங்க வந்து பேக்கேஜ் கொடுத்துருவாங்க, இந்த டிக்கெட்டுக்கெல்லாம் எடுத்து கையில் கொடுத்துருவாங்க, நம்ம போய்க்கணும். அப்படியா? அது மாதிரி அதுக்கே 2.5 லட்சம். இந்த பேக் வச்சிங்க சரி. வணக்கம் நண்பர்களே, இங்கே பாருங்கள் அந்த வியூ செம்மையாக இருக்குது. ரைட்டு போட்டிருக்காங்க, மேலே வரைக்கும் ஒரு வானத்தை தொடுற மாதிரி இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே வந்து பிச்சை எடுக்கிற டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிறாங்க பாருங்க, பாட்டு பாடிக்கிட்டு இது மாதிரி எடுக்கிறாங்க. நைட்டு வியூ வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. முக்கியமான விஷயம், நாங்கள் இந்தியன்ஸை வந்து எங்கே போய் இறங்கினாலும் அதிகமாக பார்த்துருவோம். யாராவது இருப்பாங்க அட்லீஸ்ட் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே எங்கே போனாலும் எந்த ஸ்டேட் எடுத்தாலும் யாராவது ஒரு ஆளை பார்த்துருவோம் நம்ம. ஆனால் நம்மளோட துரதிருஷ்டமாக என்னன்னு தெரியல, இது வரைக்கும் எந்த இந்தியன்ஸை நாங்கள் பார்க்க முடியல. ஜஸ்ட் 2 பேரை பார்த்தோம். ஒரு ஆள் மலையாளிஸ் ஃபேமிலியை பார்த்தோம், இன்னொரு ஆள் வந்து ஒரிசாக்காரவங்களை பார்த்தோம். இது வரைக்கும் யாருமே அது மாதிரி பார்க்கல நாங்கள். அவங்களும் ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்தாங்க, எதுவுமே கேட்க முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. பட் எங்களுக்குமே ஒன்றுமே புரியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் நாங்கள் வந்து இறங்கி, பட்டு நம்ம இந்த யூரோப் வந்து சுற்றுனதுனால ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. நாங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டோம். புதுசாலாம் வந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. அது தமிழ்லாம் வந்தால் வேறு லாங்குவேஜ் பேச தெரியல அப்படின்னா சான்ஸே இல்லை. இங்கே இங்கிலீஷ் பேசினாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஒரு ஆளுக்கும் எந்த ஒரு சின்ன வேர்டு கூட இங்கிலீஷ் தெரியலை. நாங்களும் எவ்வளோ பேர்ட்ட பேசி பார்த்துட்டோம், நார்மலாக ஒரு சின்ன இங்கிலீஷ் பேசி பார்த்துட்டோம், யாருக்கும் தெரியல. அந்த அளவுக்கு கேவலமாக இருக்காங்க. அப்படி சொல்லக்கூடாது, அவங்க மொழியை அவங்க நல்லா கற்றுக்குறாங்க. இந்த இடத்துல வந்து இந்தியன்ஸே இல்லையா, இல்லை அந்த இந்தியன்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம போகலையா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை. நாங்கள் இந்த இடத்துல தான் மெயின் சிட்டி அப்படின்ட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து டைம் இல்லை, நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. அதில் எவ்வளோ பார்க்க போகிறோன்னு எங்களுக்கே தெரியலை. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து ஓரளவு அடித்து பிடிச்சி பார்த்துட்றோம் எல்லாத்தையும். அது ஒரு பெரிய விஷயம். இந்த பாருங்கள், இந்த இருக்குது நான் ரோலெக்ஸ் வாட்ச் கம்பெனி, இது ஒரு மெயின் பிளேஸ். அப்போ ரோலெக்ஸ் வாட்ச் இருக்கிற இடம் எப்படியாப்பட்ட இருக்குன்னு பார்த்துங்க. அந்த வாட்சோட ஷோரூம் இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கிறேன். அந்த வாட்சோட ஷோரூம் உள்ள கேட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணிக்கிறாங்க. அந்த வாட்சோடைய நம்ம ஊரெலாம் அப்படி வச்சுருந்தா அடித்து பிடிங்கிட்டு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இங்கே அப்படிலாம் இல்லை. இது ஒரு ரோலெக்ஸ் வாட்ச்சு, பட் ஆனால் விலை போடலை. இதுடைய வாட்ச்சு விலை போடலை. இது ஒரு வாட்ச்சு விலையெல்லாம் போடலை. விலையெல்லாம் கேட்டுறாங்க, விலை கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக ரோலெக்ஸ் வாட்ச் வந்து மேனுஃபேக்சர் வந்து சுவிட்சர்லாந்து நாங்கள் போயிருந்தோம். அங்கே எங்களால் போகிறதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்கல.
பட் இருந்தாலும் பக்கத்துலேயே ஆஸ்திரியா, அங்கே எடுத்துட்டோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நாங்கள் வந்து மெட்ரோவுக்கு போக போகிறோம். ஏன்னா மணி வந்து 11 ஆயிடுச்சு. நாங்கள் போனால் தான் காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு நாங்கள் அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுறோம். அதனால் இத்துடன் வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் நண்பர்களே. வணக்கம், தேங்க்யூ.